ரிஷபம். ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசியின் 3 கிரகங்கள், யோக கிரகங்கள் சுக்கிரன், புதன், சனி மூவருமே இப்போது ஆட்சி உச்சம்ன்ற அமைப்பில் இருக்கிறாங்க. ரொம்ப சுபமான நல்ல வாரமாக அந்த வாரம் இருக்கு. கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ராசிநாதன் நீச்சத்தை அடைஞ்சிருந்ததுனால ஒரு 2-3 மாசமா அப்படிலாம் ஒன்றும் நல்ல பலன்கள் நடக்கலை. நீச்சத்திற்கு முன்னாடி அவர் பகை வீடுகளில் இருந்தார். அப்போ 3 மாதமாக நல்ல பலனே அடையாத அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் இந்த வாரத்திலிருந்து இன்னும் 2 வாரத்திற்கு அவர் ஆட்சியாக இருப்பார். அடுத்து ஒரு 2-3 வாரத்திற்கு ராசியையே சுக்கிரன் பார்ப்பார். ராசிநாதன் வலுவாக இருக்கிறார். ராஜயோகாதிபதிகள் என்று சொல்லப்படக்கூடிய சனியும் புதனும் உச்சம் மூலத்திரிகோணம் என்கின்ற நிலைமையில் அதில் புதன் குருவின் பார்வையில் இருக்கிறது. ரொம்ப பெரிய நல்ல பலனை கொடுக்க போகிற அமைப்பு. கடந்த காலத்தில் எங்கெங்கெல்லாம் அதிர்ஷ்டங்கள் இல்லை என்று நினைத்தீர்களோ, எதை நிறைவேற்றி கொள்ள முடியவில்லை என்று நினைத்தீர்களோ, அவை அப்படியே உங்களுடைய எண்ணம் போலவே நல்லவையாக நடத்தி காட்டக்கூடிய சில அமைப்புகள் இப்போது இருக்கின்றன. உயர்ந்த சிந்தனைகள் இருக்கும். 5ஆம் அதிபதி 5ஆம் வீட்டிலேயே உச்சமாகி குருவின் பார்வையில் இருக்கிறார். புதனை சொல்கிறேன். அப்போ உயர்ந்த சிந்தனைகள், 5ஆம் இடம் நல்ல முன்னேற்றத்திற்கான அறிகுறிகள், அதற்கான அடையாளங்களை காட்டக்கூடிய உயர்ந்த சிந்தனைகள் மனதில் வருவதை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இன்னும் 10-20 வருஷத்துக்கு என்ன பண்ண போறீங்க, எதை பண்ண போறீங்க, எதை பண்ணால் சக்சஸ் வரும் என்பது போன்ற அத்தனை அமைப்புகளும் உருவாகக்கூடிய நிலைகள் இப்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்கின்றன. அதுக்கடுத்து வரப்போகிற மார்ச் மாதத்திற்கு பிறகு மார்ச் மாதத்தில் நடக்க போகின்ற சனிப்பெயர்ச்சி பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துல சனிப்பெயர்ச்சி வரும். இந்த சனிப்பெயர்ச்சி கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடியது. ஆக இன்னும் ஒரு 2-3 வருடங்களுக்கு ரிஷபராசிக்காரர்களை அசைக்க முடியாது என்கின்ற அளவில் என்ன வாய்ப்புகள்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்களோ, எது கிடைக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்களோ, யார் கிடைக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்களோ, எந்த விதத்தில் பொருள் வரவு வரணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்களோ, எந்த வேலை, எந்த தொழில், எந்த வியாபாரம், எந்த முன்னேற்ற அமைப்புகளில் நம்ம சக்ஸஸ் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்களோ, அவைகளெல்லாம் கையில் கிடைக்கக்கூடிய ஆரம்ப வாரமாக இந்த வாரம் கண்டிப்பாக அமைஞ்சிருக்குங்க. புதன் உச்சமாக இருப்பது, சுக்கிரன் ஆட்சியாக இருப்பது, சனியும் அங்கே ஒரு மூலத்திரிகோண அமைப்பில் வலுவாக சூரியனுடைய பார்வையில் இந்த வாரத்திலே வெளியே வந்துட்டார். போன வாரமே அவர் சூரியனுடைய பார்வையிலிருந்து வெளியே வந்துட்டார். ஆக எல்லாம் கிடைக்கக்கூடிய யோக வாரம் இது. இந்த வாரத்தை மட்டும் நான் சொல்லலை. இந்த வாரத்திலிருந்து ஒரு 4-5 வாரம், ஒரு 7-8 வாரம், கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாத காலங்கள் அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் எல்லாம் நன்மையாக வயதிற்கேற்ற வகையில் முடியக்கூடிய, ஆணுக்கு பெண்ணால் நன்மை, பெண்ணுக்கு ஆணால் நன்மை என்கின்ற அமைப்பில் ரிஷபராசிக்காரர்களுக்கு நன்மைகள் மட்டுமே இருக்கக்கூடிய யோக சுப வாரமாக அமைந்திருக்கிறது. செப்டம்பர் 23ஆம் தேதி ஆரம்பிக்கின்ற இந்த வாரம்.